இன்னைக்கு நாம மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆன்லைன்னா ஸ்டோரி என்னன்னாக்கா, ஹீரோ வந்துட்டு முரட்டுல பண்ணின்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி நிக்கிறா. அதான் நம்ம ஹீரோன் கிட்ட அது கடைசி வரைக்கும் ஒத்துக்காதன்னு நினைக்கிற நேரத்துல ஹீரோ ஒரு சேலஞ்ச் போடுறாரு. இன்னும் 4 வருஷத்துல நான் உன்னை விட நல்ல அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. சவால்ல ஜெயிச்சாரா இல்லையான்னு படம் நினைக்கிறீங்களா? இல்ல, சவாலா தோத்தா நான் உன் வீட்டு வேலைக்காரனா வரேன், ஓகேவா? இங்க தாங்க நாம என்ன வாய் விடுறோமோ அது நம்ம நடக்குதுன்னு சொல்லுவாங்களா. ஹீரோவோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் இன்னொரு லவ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகுது. அது ஒன் சைடு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ ஏதோ ஒரு பேட் மூமெண்ட்ல ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஏதோ ஒரு பண்றாரு. அதுல ஒரு இதாயிடுது. அதுல அவங்க காசு கேட்கணும்னு கேக்குறாங்க. அந்த காசு கேட்கறதுனால என்னடா பண்றதுன்னு நினைக்கும் போது ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் உங்க பில்டிங் எல்லாம் இது பண்ணிருக்காங்க தெரிஞ்சு அங்க ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வேலைக்காக, ஹீரோ படிச்சது என்ன நல்ல படிப்பு, போயிருக்குதுன்னா ஹவுஸ் கீப்பிங் மாசம் 10,000 ரூபாய் போனா அது நம்ம ஹீரோயின். இவங்க 2 பேருக்குள்ள திரும்பி லவ் வளர்ந்துச்சா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சா, பெஸ்டி ஆச்சா, இது எல்லாம் சேர்த்து போட்டதுதான் இங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஃபன்னா டீசென்டா ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, ஷார்ட் பிலிம்ல இருந்து நம்மளுக்கு ஒரு மூவி என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் வந்திருக்காருன்னா டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் தான் காரணம். நானும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். படம் பார்த்துட்டு இங்க வீடியோ போடுறதுக்கு அதுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.